ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபிபனசி சீரிஸ்னா என்னென்ன பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிபனசி சீரிஸ்னா என்னன்னா சம் ஆஃப் டூ ப்ரிசிடிங் நம்பர்ஸ் வில் பி ஈக்குவல் டு த தேர்ட் டேர்ம். அப்படின்னா என்னன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரு சீரிஸ் இருக்குது 0 1 2 3. அப்போ என்னோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்னா 2 + 3 தான் வந்துட்டு என்னோட நெக்ஸ்ட் டேர்ம். 2 + 3 = 5. ஸோ 5 தான் என்னோட நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிபனசி சீரிஸ்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் டூ டேர்ம்ஸ் வில் பி ஈக்குவல் டு த தேர்ட் டேர்ம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிபனசி சீரிஸ். இதுக்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் n is equal to int input enter the number of terms. என்னோட சீரிஸ்ல மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்க போகுது அப்படின்றத தான் வந்துட்டு நான் இங்கே இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ ஐ எம் கிவிங் 5. இப்போ a is equal to 0, b is equal to 1. a என்னன்னா என்னோட சீரிஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம், b என்னோட செகண்ட் டேர்ம். ஸோ இப்போ என்னோட தேர்ட் டேர்ம் என்னவா இருக்கும்னா சம் ஆஃப் தீஸ் டூ டேர்ம்ஸ் தான் என்னோட தேர்ட் டேர்ம். ஸோ தட் இஸ் 1. என்னோட ஃபோர்த் டேர்ம் என்னவா இருக்கும்னா சம் ஆஃப் தீஸ் டூ டேர்ம்ஸ் இஸ் மை ஃபோர்த் டேர்ம், தட் இஸ் 2. ஸோ என்னோட ஃபிஃப்த் டேர்ம் என்னவா இருக்கும் 2 + 1 3. ஓகேவா, இதுதான் வந்துட்டு என்னோட ஃபிபனசி சீரிஸ் when I give input 5. So let us see how the program continues. Print Fibonacci series. So print output la Fibonacci series ne print agirkom. First, if n is greater than or equal to 1, appo enna agum is equal to 1 na first a value print pannirukoma. Print appo namalukku first n is greater than or equal to 1, appo vante a value 0 nu series la print agirkom. Next, if n is greater than or equal to 2, appo vande namalukku b oda value 1 appdin print agirkom. Ipo for loop kulla yen porona nammaloda n value is greater than 2. So it has to continue the loop. அப்போ for I in range of 3, n plus 1. இங்க ஏன் n plus 1 கொடுத்துருக்கோம்னா நார்மலா for loop will run for n minus 1 time. அப்போ நம்ம வந்து இங்க வெறும் n கொடுத்தோம்னா it will run only 4 times. So we have given it as n plus 1 so that the loop will run for 5 times. Okay, so for loop குள்ள வந்த பிறகு 3 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ c is equal to a plus b அப்போ a ஓட வேல்யூ என்ன 0, b ஓட வேல்யூ 1. அப்போ c ஓட வேல்யூ 1. So it will take 1 and print here. And it will substitute the values here. இப்போ வந்து a ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 1 ஆகிருக்கும், b ஓட வேல்யூ 1 ஆயிருக்கும். அப்போ திருப்பி இந்த லூப் குள்ள வரும்போது c is equal to 1 plus 1. நமக்கு தேர்ட் டேர்மும் வந்திருக்கும், ஃபோர்த் டேர்மும் கிடைச்சிருச்சு. இப்போ ஃபிஃப்த் டேர்ம் கால்குலேட் பண்ணும்போது திருப்பி லூப் குள்ள போகிருக்கும். அப்போ a and b ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு c வேல்யூ கிடைச்சிச்சு. திருப்பியுமே என்ன பண்ணும் சப்ஸ்டியூஷன் ஸ்வாப்பிங் நடக்கும். அப்போ a is equal to a ஓட வேல்யூ என்ன ஆச்சு இப்போ 1, b ஓட வேல்யூ 2. அப்போ c என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் c is equal to 1 plus 2 is equal to 3. So inga 3 print agirkom. So the Fibonacci series for 5 terms is 0 1 1 2 3.